அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த சீரிஸ் பாருங்க 5 11 23 47 95. ஸோ 5 11 அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் வேற வேற டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. அப்போ 5க்கும் 11க்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். 5 11 அப்படின்னா 5 into 2 10 plus 1 போட்டால் 11 வருது. ஸோ சேம் லாஜிக் அடுத்த நம்பருக்கும் இருக்கான்னு பாருங்க. இப்போ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா 11 23 எடுத்துட்டோம்னா 11 into 2 22 plus 1 23. அப்போ சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 46 வரும். 46 plus 1 47. 47 into 2 வந்து 94 வரும். 94 plus 1 95. அப்போ அடுத்த நம்பர் வந்து 95 into 2 plus 1. ஓகேவா. ஸோ 10 80 90 plus 1 வந்து 191. ஸோ ஆன்சர் இருக்கு 191. அடுத்த சீரிஸ் பாருங்க. என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 5 10 17 26 37 50 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இதெல்லாம் பாருங்களேன் பக்கத்துல உள்ள நம்பர்ஸ் தான். அப்போ மல்டிபிகேஷன் வர சான்ஸ்ல பிளஸ் மைனஸ்லேயே பார்க்கலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 7. அப்போ 3 5 7 அடுத்து வந்து 9 வரணும். எஸ் 9 வருது. அடுத்து வந்து 11 வரும். அடுத்து வந்து 13. அப்போ ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆட் நம்பர் என்னது 13க்கு அப்புறம் 15. ஸோ 50 plus 15 என்னது 65. ஸோ ஆன்சர் இதுக்கு 65. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4 5 9 16 26. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கு நம்பர்ஸ். ஸோ அதனால டிஃப்ரென்ஸ் பாருங்க 1, இதோட டிஃப்ரென்ஸ் 4, இதோட டிஃப்ரெண்ட் வந்து 7 வருதா 7. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன வருது 10 வருது. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து 3 3 ஆட் ஆயிருக்கா. ஸோ 3 3 ஆட் ஆயிருக்கு. அப்போ அடுத்தது வந்து 13ங்கிற டிஃப்ரென்ஸ் வரணும். 13ங்கிற டிஃப்ரென்ஸ்னா 26 plus 13 என்ன வரும் 39. ஸோ ஆன்சர் இதுக்கு 39. அவ்வளோதான்.